ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஸ்மைலிஸ் விருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்க்க போகிறோம். அது ப்ரூ இல்லை நெஸ்கஃபே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எது உங்களுக்கு கிடைக்குதோ அது எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் காஃபி தூள் எடுத்துக்கிட்டு அதே அளவு 2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் நமக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பராக கிடைக்கும். அதாவது டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே அது ரிமூவ் பண்ணிடும். அதனால தான் நம்ம சுகர் எடுக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் ஒரு நல்ல ஸ்கின்க்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கோகோனட் ஆயில் எடுக்கிறோம். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நாம் ஒரு ½ லெமனோட ஜூஸை எடுத்துக்க போகிறோம். சீட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ½ லெமன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஜூஸை இதில் சேர்த்துக்கோங்க. இது நாம் மொத்தமாக, அதாவது நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நான் சொல்கிறேன். இல்லை எங்களால் டெய்லி ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ரெடி பண்ணிவிட்டு இதை அதாவது ஐஸ் க்யூப்ஸு ரெடி பண்ணுற அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வெளியில் போகணுன்னு நினைக்கிறோமோ அப்போ எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். அப்படி இல்லை எனக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க டெய்லி ரெடி பண்ணிக்கோங்க. என்ன ஒரு 5 மினிட்ஸ் தான், நம்ம டெய்லி ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடுறதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு முறை தான் யூஸ் பண்ணோம். இது எங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. அதனால் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இதை வீடியோவாக எடுத்து போடுறேன். நீங்கள் இதை ஒரு 7 டேஸ் கண்டினியூஸாக போடுங்க. கட்டாயமாக ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும், ஒயிட்னஸ் அதிகமாகும். இது யார் வேணால் போடலாம், எந்த ஏஜ் வேணால் போடலாம், எந்த டைப் ஸ்கின் வேணாலும் போடலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இதில் காஃபி தூள் தான் சேர்த்துருக்கோம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய்லாம் ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. அதனால் பாருங்கள், அதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கீழே இருந்து மேலே ரொட்டேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மேல் நோக்கி கீழே எந்த ஒரு இது மட்டும் இல்லை, எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் மேலேருந்து கீழே பண்ணாதீங்க. ஸ்கின் சேகிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் நல்ல அந்த ரிங்கிள்ஸ்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மேல் நோக்கி தான் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டுங்க. தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் கை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு இதை நாம் வாஷ் பண்ணிடலாம். எப்படி வாஷ் பண்ணோம், இல்லை வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை, நம்ம நார்மல் டேப் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்து பாருங்கள், இது எனக்கு தேய்ச்சிட்டு இருக்கும்போதே ட்ரை ஆகிடுச்சு. இதை நான் கழுவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடச்சிருக்கு. நான் ஒரு முறை தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். அந்த ஒரு முறையிலேயே பாருங்கள், இந்த கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இதை டெய்லி அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலிஸ் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.